புதுச்சேரி திப்புராயப்பேட்டையில் வைத்து ஜிம் பயிற்சியாளர் அடித்து கொல்லப்பட்ட நிலையில் கொலையாளிகள் என்று சந்தேகிக்கப்படுவோரின் வீடுகள் அடித்து சூறையாடப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, என்ன நடந்தது? விவரம் என்ன? நிச்சயமாக புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் தெப்பக்குளம் வீதியை சேர்ந்தவர் வீரமணி. இவரின் மகன் விக்கி, வயசு 32. முதலியார்பேட்டை மரப்பாலத்தில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக இருந்து வந்தார். விக்கிக்கும் பிரான்ஸ் நாட்டு பெண்ணுடன் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக விரைவில் அவர் பிரான்ஸ் செல்ல திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் உறவினரான சாமிநாதன் என்பவருடைய இறுதி ஊர்வலத்தில் நேற்று மாலை விக்கி பங்கேற்று இருந்தார். அப்போது திப்புராயம்பேட்டை பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், ஸ்ரீகாந்த், பத்ரிமூர்த்தி ஆகியோருடன் விக்கிக்கும் அந்த 4 பேருக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் தகராறில் முடிந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த திப்புராயம்பேட்டையை சேர்ந்த 4 பேரும் கற்களால் விக்கியின் தலையை பலமாக தாக்கினர். இதனால் விக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதையடுத்து விக்கியின் நண்பர் மூர்த்தி தடுத்ததால் அவரையும் தாக்கினர். இருவரும், அதாவது படுகாயமடைந்த விக்கி, அவரது நண்பர் மூர்த்தியின் அலறம் சத்தர கேட்டு இறுதி ஊர்வலத்துக்கு வந்தவர்கள் அங்கு ஓடி வந்தனர். அவர்களை கண்டதும் 4 பேரும் தப்பி ஓடினர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஓயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் படுகாயமடைந்த விக்கி, மூர்த்தி ஆகியோரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி விக்கி இறந்தார். படுகாயத்துடன் மூர்த்தி சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொலை தொடர்பாக போலீசாரிடம் 4 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து ஓயஞ்சாலை போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொலையான விக்கியும் அதேபோல் கொலையாளிகளும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதனால் வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பதட்டம் ஏற்பட்டது. இதன் காரணமாக திப்புராயன்பேட்டையை சேர்ந்த கொலையாளியினுடைய உறவினர்கள் நேற்று இரவே தங்களது வீடுகளை பூட்டிவிட்டு தலைமறைவு ஆகிவிட்டனர். இந்த நிலையில்தான் இன்று சற்று முன் ஒரு சமூகத்தினர் திரண்டனர். அவர்கள் கொலையாளிகளுடைய இருப்பதாக சந்தேகிக்கப்படும் வீடுகள், உறவினர்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கினர். மேலும் ஆண்கள், பெண்கள் என குற்றவாளிகளுடைய வீடுகளை உடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்த வீட்டு உபயோக பொருட்களையும் சூறையாடினர். இதன் காரணமாக சுமார் 8 வீடுகள் சூறையாடப்பட்டது. மேலும் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்களையும் அடித்து நொறுக்கி அவர்கள் தங்களது ஆத்திரம் தீரவில்லை. பின்னர் அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக நடந்து வந்து சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே அமர்ந்தனர். தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்தவர் உடலை வாங்க மாட்டோம், கொலையாளிகள் தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர், அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், அவர்கள் ஜாமீனில் வெளிவரவிடாமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து அங்கு சட்ட ஒழுங்கு சீனியர் சூப்பரண்ட் நாரசைதன்யா தலைமையில் சுமார் 100க்கு மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் வந்தால்தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று மறியலில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து துணை கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அங்கு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்வோம், அவர்கள் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி நடவடிக்கை எடுப்போம் என்று துணை கலெக்டர் தெரிவித்தார். இதை ஏற்றுக்கொண்ட வம்பாக்கீரப்பாளையம் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கடற்கரை ஒட்டி அடுத்தடுத்து இரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி என்பதால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஆயுதம் தாங்கிய போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கொலையாளிகள் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் ஒரு அதிர்ச்சியும் ஒரு பதட்டத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மகாராஜபாண்டி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.